பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, இது ஏன்? கேள்விகள் மறைந்து இது எப்படி? ஆச்சரியம் வரப்போகிறது. ஆதார வசனம் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 4வது வசனம். பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானது சமமாக்கப்படும். தேவ வைராக்கியம் கொண்டவர்களே, இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன் ஒரு 6 மாதங்களுக்கு முன்பே யோவான் ஸ்நானகனை பிறக்க வைத்து அவனுடைய ஊழியத்தை என்னவென்றால் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வைப்பதாகும். இவன் மனந்திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானம் கொடுத்தான் யோர்தான் நதியோரம். இது மத்தேயு 3ஆம் அதிகாரம், மார்க்கு 1ஆம் அதிகாரம், லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் விரிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. இருக்கட்டும். இயேசு எருசலேமில் ஊழியம் செய்த காலத்தில் ஏறக்குறைய 11 கிலோமீட்டர் சுற்றளவில் சுற்றி சுற்றி ஊழியம் செய்தார். 4 சுவிசேஷ புத்தகங்களிலும் பாருங்கள், இயேசு சென்ற இடமெல்லாம் மக்கள் கூட்டம் திரளாய் வருகிறது. சுகவீனப்பட்டவர்கள், அசுத்த ஆவியால் பிடிபட்டவர்கள், குருடர்கள், சப்பானியர்கள், செவிடர்கள், ஊமையர்கள், குஷ்டரோகம் கொண்டவர்கள், இவர்களை இயேசு சொஸ்தமாக்கினார். ஒரு காரியத்தை யோசித்து பார்த்தால், இவர்கள் யாவரும் இஸ்ரவேல் மக்கள் அல்லவா? பிரமாணம் பெற்றவர்கள் அல்லவா? உடன்படிக்கையின் பிள்ளைகள் அல்லவா? வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் அல்லவா? யெகோவா தேவனை வழிபடுகிறவர்கள் அல்லவா? அந்த ஜீவ தேவனை தொழுது கொள்கிறவர்கள் அல்லவா? தீர்க்க தரிசிகள் மூலமாக தீர்க்க தரிசன வாக்குகள் பெற்றவர்கள் அல்லவா? பின் எப்படி இவர்களுக்கு போய் இப்படி இத்தனை பலவீனங்கள் என்று யோசிக்க வைக்கிறது. இவர்கள் பாவங்களை இவர்களாகவே சம்பாதித்து கொண்டவர்கள். மற்றவர்கள் இவர்களை கொடுமைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இவர்கள் தலையில் இவர்களாகவே மண்ணை வாரி போட்டு கொண்டவர்கள். அது எப்படி? யெகோவா தேவனை மறந்தார்கள். தேவ முறைமையை செய்யாமல் விலகினார்கள். தாங்கள் தனித்து பிரிக்கப்பட்டவர்கள், கர்த்தரின் ஜனம், சொந்த ஜனம் என்பதை மறந்தார்கள். எல்லாரையும் போல நடக்க ஆரம்பித்தார்கள். பலிபீடம் பாகாலுக்கு கட்டினார்கள், மேடைகளில் போட்டார்கள், பலி செலுத்தினார்கள், இன்னும் என்னென்னமோ தீட்டான காரியங்கள் செய்தார்கள். எல்லாருக்கும் வருகிற கேடு இவர்களுக்கும் வந்தது, அதிகமாகவே வந்தது. புரியவில்லை ஆரம்பத்தில் இவர்களுக்கு. பின் யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புதலை கேட்டு பேசும்போது ஒவ்வொருவரும் வந்து நாங்கள் என்ன செய்யணும் என்று கூட்டமாக வந்து ஜனங்கள், போர் சேவகர்கள், வரி வசூலிப்பவர்கள் இப்படி வந்து மனம் திரும்புதலை கேட்ட ஞானஸ்நானம் பெற்றார்கள். யோவான் தெளிவாக சொல்லிவிட்டார், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன் இருந்தவர், தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் உங்களுக்கு ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று. இது நடந்தேறியது. இன்று நமக்கு என்ன ஆவியானவர் சொல்லுகிறார் என்றால், அன்று மட்டுமல்ல, என்றுமே மக்கள் ஏமாறுவதற்கு தயாராகவே இருக்கிறார்கள். ஏன் சபையில் இருக்கும் விசுவாசிகளும் இதற்கு விதிவிலக்கு அல்ல. ஏன் எனக்கு இன்னும் ப்ரமோஷன் கிடைக்கவில்லை? ஏன் என் குடும்ப வியாதியிலும் பொருளாதார குறைவிலுமே இத்தனை ஆண்டு காலம் இருக்கிறது? ஏன் எனக்கு மட்டும் இத்தனை எதிர்ப்புகள்? ஏன் எனக்கு மட்டும் இத்தனை தடைகள்? ஒரு அடி ஏறினால் முன்னேறினால் 2 அடி சறுக்குகிறது என்று மனதிற்குள்ளேயே கேட்டுவிட்டு, முன்னோர்கள் செய்த பாவமா? நான் செய்த பாவமோ? என்னுடைய பக்தி நிறைவாக இல்லையோ? பிசாசின் ஆளுகையோ? கர்த்தர் கைவிட்டாரோ? கர்த்தருக்கு கோபமோ? என்ற பல கேள்விகளால் தாக்கப்பட்டு இருப்பதை பார்த்துத்தான் ஆவியானவர் இன்று நம்மை பார்த்து சொல்கிறார், என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன், அதாவது உங்களோடு பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் சொல்லுங்கள் என்கிறது வேதம். நம்மளை பார்த்தா சொல்லுகிறார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இதுதான் காரணம் என்று ஒவ்வொருவருக்காக தனித்தனியாக சொல்ல போனால் கர்த்தர் இதைத்தான் காலமெல்லாம் செய்து கொண்டிருக்க வேண்டும். முடியாது. அது முற்றுப்பெறவே வராது. முதலில் எவைகளையெல்லாம் முன்னேற வேண்டும், கீழே பள்ளத்தாக்கில் கிடப்பது போல கிடக்கிறது என்று நினைக்கிறீர்களோ, நான் அவைகளை உயர்த்தப் போகிறேன் என்கிறார். அவைகள் உயர முடியாதபடிக்கு, முன்னேற முடியாதபடிக்கு தடுத்து கொண்டிருக்கும் தடைகளை, அவைகள் மலைகள் போல குன்றுகள் போல இருந்தாலும் அவைகளை தாழ்த்துவேன், இருந்த இடம் தெரியாமல் அப்புறப்படுத்துவேன், என் முன்னால் மலைகளும் சகல தடைகளும் உருகி காணாமற் போய்விடும் என்கிறார்.
மலைகளை அகற்றுவேன், பெயர்த்து போடுவேன், புரட்டி போடுவேன், என் முன்னால் அவைகள் உருகி போய்விடும், காணாமல் போய்விடும். இந்த இடத்துல கொஞ்சம் மலைகள் இருந்தது என்று தேடினாலும் காண முடியாது. நீங்கள் யாரெல்லாம் உங்களை எதிர்த்தார்கள் அவர்களை நீங்கள் தேடினாலும் காண மாட்டீர்கள், ஓடி போவார்கள் என்று நம்மை பார்த்தான் சொல்கிறார். இதைத்தான் இயேசு தன் ஊழிய காலத்தில் செய்தார். நிவர்த்தி செய்து பின் இனி பாவம் செய்யாதீர்கள், தேவ ராஜ்யத்தை பிடித்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். இந்த ரெண்டைத்தான் அவர் சொன்னார். எஸ்தர் புத்தகத்தில் உங்களுக்கு தெரியும், நான் வரலாறுக்குள் உள்ளே போகவில்லை, உங்களுக்கு எல்லாம் தெரிந்தது தான். அங்கே ஒரு ஆமான் இருந்தார். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இந்த ஜீவியம் இருக்கும் வரை, இந்த உலகம் இருக்கும் வரை, மனுமக்கள் இருக்கும் வரை, நாம் பூலோகத்தில் வாழும் வரை ஒரு எதிரி உண்டு, சத்துரு உண்டு. அவன் சும்மா இருக்க மாட்டான். அவன் தோற்று போனவன், தலை நசுக்கப்பட்டவன். தோற்று போனவன் என்று தெரிந்தும், தலை நசுக்கப்பட்டவன் என்று தெரிந்தும், தான் ஜெயிக்கவே முடியாது என்று தெரிந்தும் அவன் படுத்திருப்பதில்லை. அதுவும் குறிப்பாக இயேசு மக்களை, ஆண்டவருடைய பிள்ளைகளைத்தான் தாக்குவான். எங்கேடா இடம் கிடைக்காது என்று சுற்றி சுற்றி வருவான் என்று வேதம் சொல்லுகிறது. எழுதியே கொடுத்து விட்டார்கள். ஆக நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அங்கே ஒரு ஆமான் இருக்கிறான், ஒரு சத்துரு. யூதர்களை அழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டான். அதற்குண்டான காரியங்களையும் செய்து விட்டான். பெரிய மலை போல் அவன் நின்றான். மொர்தெகாய்க்கு தூக்கு மேடையை அவன் செய்தான். ஆண்டவர் என்ன சும்மா இருந்தாரா? தூண்டினார். எஸ்தர் 3 நாட்கள் உபவாசம் இருந்தார் தன் தோழிகளோடு. மொர்தெகாய் தன்னுடைய நண்பர்களோடு உபவாசம் இருந்தார். நம்மை ஒன்று செய்ய வைக்காமல் அவர் செய்வது இல்லை. வழியை கொண்டு வந்து மாங்காய் போடுவது இல்லை. அப்படி போட்டால் அந்த மாங்காய்க்கு மதிப்பு இருக்காது. அவரை ஜெபிக்க வைத்து, எல்லாரையும் ஒன்று கூடி அழ வைத்து, பின் அந்த ஆமானை அகற்றினார். யூதர்கள் பிழைத்து கொண்டார்கள். நடந்தது. பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டது. அந்த மலை இருந்த இடமே தெரியாமல் போய்விட்டது. அவன் தூக்கு மேடை செய்தான் அல்லவா, அந்த தூக்கு மேடை அவனுக்கே தூக்கில் போடப்பட்டது. யோசுவா 6:20 பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும். எரிகோ மதில் ஒரு வழிதான் கேட்டார்கள், இந்த வழியாக நாங்கள் போகிறோம் என்று. விடமாட்டேன் என்றார்கள். உள்ளே ஒருவரும் விட முடியாது என்று. அந்த மதில் அதுவாக தரைமட்டமாக செய்தார். ஆனால் மக்களை ஒன்று செய்ய சொன்னார். அமைதியாக சுற்றி வாருங்கள் 6 நாட்களுக்கு, ஒரு நாளுக்கு ஒரு முறை. 7வது நாள் 6 முறை சுற்றி வந்து 7வது முறை ஆர்ப்பரியுங்கள், எக்காலம் ஊதுங்கள் என்றார். அப்படியே செய்தார்கள். அது தரைமட்டமானது. அந்த ஒரு வழி கேட்டார்கள், கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார், திறக்க மாட்டேன் என்று சொன்னார். அத்தனையும் வழிகளாயிற்று. இங்கே எல்லா இடத்திலையும் பாருங்கள், ஆண்டவர் அகற்றுவார். நம்மிடத்தில் ஒரு நன்மை எதிர்பார்ப்பார். நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது. நாம் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டிய காரியம் ஒன்று அங்கே இருக்கிறது. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் கிதியோன் அப்படித்தான். இவனுக்கு எல்லாரும் வந்து, மீதியானிகள் வந்து இவர்களை எல்லாம் விளைச்சலை எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுற, ஒட்டகங்களை கொண்டு போயிடுற, ஆடு மாடுகளை கொண்டு போயிடுற, எல்லாம் விளைஞ்சு வரும்போது பார்த்துக்கிட்டே இருந்து வந்து அடிச்சுட்டு போயிடுவான். ஆனால் கிதியோன் வந்து தைரியமாக போரெடுத்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் தேடி வந்து அவர்களுடைய கிதியோனை ஆயத்தப்படுத்தி மீதியானிகள் ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டார். தப்பித்து கொண்டார்கள். அதுக்கு ஒரு கிதியோன் தேவைப்பட்டது. எஸ்தர் புத்தகத்தில் எஸ்தர் தேவைப்பட்டது ஜெபிப்பதற்கு. நீங்கள் எல்லாமே எடுத்து தேடி பாருங்கள். நம்முடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்கு, நம்முடைய எல்லா முன்னேற்றத்திற்கு நமக்குள்ளே ஒரு நன்மை இருக்க வேண்டும். அந்த நன்மை வேறொன்றும் இல்லை, நாம் ஆண்டவரை பிடித்து கொள்ள வேண்டும். நாம் ஜெபிக்க வேண்டும், கீழ்ப்படிய, அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய்ய வேண்டும். இப்படி உங்களது பொருளாதாரத்தை அழித்து தின்று கொண்டிருக்கும் எதிரியை, அதாவது வீண் செலவு, ஹாஸ்பிட்டல் செலவு, கோர்ட்டு கேஸ், தேவையில்லாத செலவுகள் அத்தனை இனி வராது. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். இதுதான் மீதியானியருடைய ஆவி. அது தின்னாது, இனிமேல் அதை திங்க விட மாட்டார். உங்களை மீதம் எடுக்க வைக்கப் போகிறார். உங்களுக்குள் நான் ஏற்கனவே சொல்லிக்கொண்டே வருவது போல ஒரு மலையும் அப்புறப்படுத்தும் பொழுது நமக்குள்ளே ஒரு நன்மை எதிர்பார்க்கிறார். 2 ராஜாக்கள் 3:17 உங்களுக்கு இதுவும் தெரியும். இஸ்ரேல் ராஜாவும் யூதா ராஜாவும் யோசபாத்தும் இஸ்ரேல் ராஜா யோராமும் சேர்ந்து கொண்டு மோவாபியர்களை எதிர்க்கப் போகிறார்கள். அப்படி போக வழி இன்னொரு ராஜாவையும் சேர்த்து கொள்கிறார். இந்த 3 அந்த காலத்து யுத்த முறை வேறு, இந்த காலத்து யுத்த முறை வேறு. அப்போ ஆடு மாடு எல்லாம் தான் கூட போவாங்க. ஏன்னா பல நாட்கள் அங்கே போகும்பொழுது தண்ணியே இல்லை. வனாந்திரமாக சுற்றுறாரு. ஒரு தண்ணி கிடையாது. எல்லாம் தண்ணினால் தவிக்கிறார்கள். அப்பொழுது எலிசா தீர்க்கதரிசியை வர சொல்லி கேட்கும் பொழுது, நாளைக்கு இந்நேரம்
இந்த பள்ளம் பூரா நீங்கள் வாய்க்கால்களை வெட்டுங்கள், தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொன்னார். எங்கேயோ போகிற தண்ணீரை திருப்பி விட்டார், வந்து நிரம்பியது. மோவாபியரும் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். இன்று இந்த செய்தியை கேட்கிறவர்களுக்கு இது நடக்கும், நம்பினால் நடக்கும். எங்கேயோ போகிற ஒரு ஆர்டர் உங்களுக்கு திருப்பி விடுவார், எங்கேயோ போகிற ப்ராஜெக்ட் உங்களுக்கு கொடுப்பார், எங்கேயோ போகிற ஒரு நன்மையும் உங்களுக்கு திருப்பி விடுவார். அவர் விடுவார் என்று நம்பினால் உங்களுக்கு விடுவார். இது எப்படி என்று கேட்டால் நடக்காது, அது உங்களுக்கு நடக்கும். நம்பினால் உங்களுக்கு நடக்கும். எப்படி நடக்கும் என்பது எனக்கும் தெரியாது, அது அவருக்குத்தான் தெரியும். 2 ராஜாக்கள் 3:17 நடந்தது போல உங்களுக்கு நடக்கும். வீட்டில் சமாதானம் இல்லை, 4 பேர் இருந்தால் 4 பேர் வெவ்வேறு வழிகள். பிள்ளைகளை எவராலும் அடக்க முடியாத நிலை. சில வீடுகளில் அப்படித்தான் இருக்கிறது, பிள்ளைகளை அடக்க முடியவில்லை. மார்க் 5ஆம் அதிகாரத்தில் லேகியோன் பிசாசு பிடித்தவனை அடக்க முடியவில்லை, எவராலும் முடியலை. விலங்கு போட்டான், ஒடிச்சிட்றான், சங்கிலி போட்டான், எல்லாம் எடுத்து கொடுத்துட்றான். அவனுக்கு ட்ரெஸ் இல்லாமல் கத்தி கொண்டிருந்தவனை ஒரு நொடியில் சுகமாக்கி வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தில் அமர்ந்தான், சுவிசேஷகனாக மாறினான். அப்படி உங்கள் பிள்ளைகள் மாற்றப்படும், ஒரு நொடியில் ஆற்றவனை மாற்றுவார். அந்த உள்ளே இருக்க அந்த மலைகளை, அந்த எதிர்ப்பின் மலைகளை, பொல்லாத ஆவிகளை ஒரு நொடியில் சுகமாக்குவார். உங்களுக்குள் ஒரு நன்மை இருக்க வேண்டும். என்ன நன்மை? என் தகப்பன் அப்படி செய்வார் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும், தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும், பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். இது அவ்வளவுதான், தேராது என்று விட்டு விடாதீங்க. தேராது என்பது எதுவுமே கிடையாது, அவருக்கு முன்பாக எதுவும் கிடையாது. செய்வதற்கு முன், இத்தனையும் செய்வதற்கு முன் இந்த செய்தியை கொடுத்து உங்களை ஆயத்தமாக சொல்கிறார். என்ன ஆயத்தம்? இத்தனையும் மாறப்போகிறது, இது என்னாலதல்ல, என் தகப்பனால் உண்டாகப் போகிறது. வம்பிழுத்து கொண்டது நான், ஆனால் அவர் எல்லாவற்றையும் மாற்றப் போகிறார். புது வாழ்வு, செழிப்பான வாழ்வு, சமாதானமான வாழ்வு, பிள்ளைகள் எங்களோடு சேரப்போகிறது, சுகமான வாழ்வு, இனி நான் புலம்ப மாட்டேன் என்று எழும்பி அவரையெல்லாம் எதிர்பார்க்க சொல்கிறார். அடைந்து விட்டது போல் ஸ்தோத்திரம் சொல்கிறார். ஆவிக்குரிய வாழ்வை நீங்களே கட்டி எழுப்புங்கள். ஒரு காரியத்தை பெற்ற பின் ஸ்தோத்திரம் சொல்லுவது அது எல்லாரும் சொல்வார்கள். பெறுவதற்கு முன்பாகவே சந்தோஷத்தோடு நான் பெறப்போகிறேன், இந்த செய்தியின் மூலம் ஆண்டவர் என்னோடு பேசியிருக்கிறார், நிச்சயம் நடக்கும் என்று நீங்கள் ஆர்ப்பரிப்போடு இருப்பதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். அதுதான் விசுவாசம். நீங்கள் செய்ய வேண்டியதை, வேண்டாத பேச்சு, தீட்டான பொருட்கள் வீட்டுக்குள் இருந்தால், ஆபாச புத்தகங்கள் வீட்டுக்குள் இருந்தால், இது ஒருவர் சொன்னார், ஒரு மரம் அற்புதமான மரம், அதில் ஒரு பிசாசு செய்து விட்டார்கள், அந்த மரத்திற்காக நான் வைத்திருக்கிறேன் என்று. மரத்திற்காக நீங்கள் வைத்திருந்தால் அவனுடைய பொருள் உங்கள் வீட்டில் இருந்தால் அவன் போக மாட்டான், தூக்கி எறிந்து விட்டார்கள், அவர்கள் சொஸ்தமானார்கள். அப்படி உங்கள் வீட்டுக்குள் ஏதாவது தேவையில்லாத இருந்தால் அவற்றையெல்லாம் எரிந்து விடுங்கள், எரித்து விடுங்கள். என் வீடு ஜெப வீடு, கர்த்தர் உலாவும் ஆலயம் என்பதை நீங்கள் காட்டுங்கள். இதுதான் ஆயத்தம். மனதளவில் ஆயத்தம் ஆகுங்கள், வெளியிலே புறத்தில் வீட்டுக்குள்ளே நீங்கள் ஆயத்தம் ஆகுங்கள். கர்த்தர் ஆயத்தமாகிவிட்டார், பள்ளங்களை நிரப்புவார், அது உயர்த்தப்படும், வேண்டாத காரியங்கள் வெளியேற்றுவார், வீட்டில் சமாதானம் கிடைக்கும். என்ன சொன்னாரோ ஏசாயா 40ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் சொன்னாரோ அத்தனையும் உங்கள் குடும்பங்களில் நடக்கப் போகிறது. நீங்கள் எதிர்பார்த்திருங்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, உணர்த்துங்கப்பா, தூக்கி எறிந்து விடுகிறேன், எரித்து விடுகிறேன். நானும் என் குடும்பம் பரிசுத்தமாக்கிக் கொள்கிறோம். எங்கள் பலிபீடத்தை, ஜெப நேரத்தை செப்பனிட்டு பலி செலுத்தி, ஸ்தோத்திர பலி, துதி பலி செலுத்தி ஆயத்தமாக இருக்கிறோம். வருவதற்கு முன்பாகவே நாங்கள் ஆர்ப்பரிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் செய்து முடிக்க போவதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இன்றைய சிந்தனைக்கு அற்புதமான வாழ்வை மனக்கண்களில் கண்டு அதை நிஜமாக்கி கொள்ள என்னுடைய விசுவாசத்தை பெருக்கி கிரியாக காட்டுவேன். ஆமேன். ஹல்லேலூயா.